நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ஜெயா பிளஸின் ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சி. ஜெயா பிளஸ் இன்று முக்கியமான தலைப்பை விவாதத்திற்கு கட்டமைத்திருக்கிறது. நாடு முழுவதுமே காங்கிரஸ் கட்சிகளுடைய போராட்டமும் சரி, மக்களுடைய எதிர்குரல்களும் சரி, மத்திய அரசுக்கு பெரும் அழுத்தமாக மாறியிருக்கிறது. என்ன விஷயத்திற்காக? மே 3ஆம் தேதி நாடு முழுவதுமே நீட் தேர்வு நடைபெற்றது. நீட் தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்படுவதற்கு முன்பாகவே தேர்வை எழுதிய 22 லட்சத்திற்கும் அதிகமான மாணவ மாணவிகள் மற்றும் அவர்களுடைய பெற்றோர்களுக்கு பேரதிர்ச்சியாக அமைந்தது நீட் தேர்வு ரத்து செய்யப்படுகிறது என்ற அறிவிப்பு. தேசிய தேர்வு முகமை நடத்திய நீட் தேர்வினுடைய வினாத்தாள் தேர்வு எழுதுவதற்கு 48 மணி நேரங்களுக்கு முன்பாகவே இணையதளங்களில் கசிந்ததாக ராஜஸ்தான் காவல்துறை பதிவு செய்த வழக்கு விசாரணையின் அடிப்படையில் தேர்வை ரத்து செய்கிறார்கள் தேசிய தேர்வு முகமை. நீட் தேர்வு வினாத்தாள் கசிந்து விட்டது. அப்படி என்றால் தேர்வை ரத்து செய்துவிட்டு புதிய தேர்வை நடத்துவதுதானே நியாயம் என்றாலும் கூட தேசிய தேர்வு முகமை 2017ஆம் ஆண்டு முதல் நீட் தேர்வை நடத்த தொடங்கியதிலிருந்து இதுவரை 90%க்கும் அதிகமான தேர்வுகள் ஒன்று குளறுபடிகளாக முடிவடைந்திருக்கிறது, இல்லை வினாத்தால் கசிவடைந்திருக்கிறது. அப்படி என்றால் அந்த தேசிய தேர்வு முகமை எதற்காக செயல்படுகிறது? அதனை எல்லாம் கண்காணிக்க வேண்டிய மத்திய கல்வி அமைச்சகம் என்ன பணியை செய்கிறார்கள்? இவர்களையெல்லாம் நிர்வகிக்க வேண்டிய பிரதமர் என்ன பணி செய்கிறார் என்பது எதிர்க்கட்சிகளுடைய பெரும் கேள்வியாக மாறியிருக்கிறது. தேசிய தேர்வு முகமையால் நடத்தப்பட்ட நீட் தேர்வு வினாத்தால் கசிந்த விவகாரங்கள் குறித்தும் அது எதிர்க்கட்சியின் கடும் அழுத்தம் காரணமாக மத்திய அரசுக்கு ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக மாறி இருக்கிறதா என்பது குறித்து தான் ஜெயா பிளஸ் இன்று விவாதத்தை அடுத்த 1 மணி நேரங்களுக்கு கட்டமைக்க இருக்கிறது. நேயர்களுக்கு முன்னதாக நான் விருந்தினர்களை அறிமுகம் செய்து வைத்து விடுகிறேன். 4 விருந்தினர்கள் நம்முடைய அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். பத்திரிகையாளர் திரு தமிழன்பன் மற்றும் காங்கிரஸ் கட்சியிடம் திரு விஜயகிருஷ்ணா, உங்கள் இருவரின் நான் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இவர்களோடு எழுத்தாளர் திரு பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் கல்வியாளர் திரு சோமசுந்தரம், உங்கள் இருவரின் நான் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். சோமசுந்தரம் சார், உங்கள்கிட்ட இருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன். 2017க்கு பிறகு நீட் தேர்வு தேசிய தேர்வு முகமையால் நடத்தப்படுகிறது. இப்போது வரை இந்த தேர்வை சரிவர நடத்த முடியவில்லை என்ற ஒரு அழுத்தமான குற்றச்சாட்டை எதிர்க்கட்சிகள் முன்வைத்திருக்கிறாங்க. தேசிய தேர்வு முகமையே கலைக்கப்பட வேண்டும் என்ற இடத்திற்கு காங்கிரஸ் கட்சி இந்த விவகாரத்தை கொண்டு சென்றிருக்கிறது. உங்களுடைய முதற்கட்ட பார்வை? சார், நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி நீட் எக்ஸாம், ஜேஇ எக்ஸாம், நெட் எக்ஸாம், இப்போ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் எக்ஸாம் கூட நடத்துகிறாங்க. நடத்துறது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. நடத்துகிற எக்ஸாம் நீட்டுங்கிறது நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். மே மாதம் 3ஆம் தேதி நடந்தது. ஸோ எல்லாருமே ரிசல்ட்டுக்காக வெயிட்டிங். எத்தனை மாணவர்கள் எழுதிக்கிறாங்க? 23 லட்சம் மாணவர்கள் எழுதிக்கிறாங்க. இது இந்தியாவில் மட்டும் இல்லை சார், வெளிநாடுகள்லையும் கிட்டத்தட்ட 15 நாடுகள்லையும் இந்த நீட் எக்ஸாம் எழுதிக்கிறாங்க. இப்போ கொஸ்டின் பேப்பர் அவுட்டு, ரீ எக்ஸாம் ஜூன் 21 அப்படின்னா மாணவனுக்கு மட்டுமில்லை, பெற்றோர்களுக்கு அதிக அளவில் மன அழுத்தம். சார், நீங்கள் நீட் எக்ஸாம் நானும் கண்டக்ட் பண்ணியிருக்கேன். இதில் என்னென்னா, இது நடத்துறது பள்ளிகள்லையும் கல்லூரியும் நடத்துகிறாங்க, உங்களுக்கு தெரியும். நீங்கள் பாகிஸ்தான் பார்டருக்கு போனால் எந்த அளவு செக் பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு பசங்க வந்து ஃபுல் அண்ட் ஷர்ட் போடக்கூடாது, கேர்ள்ஸு துப்பட்டா போடக்கூடாது, டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் ஆகிட்டு வரணும், சப்பல்ஸ் ஹைட் வந்து அவ்வளோ இருக்கக்கூடாது, பல கண்டிஷன். இவ்வளோ தூரம் ஸ்ட்ரிக்டாக படிச்சுக்கிட்டு நீங்கள் ஸ்கூல்லேயும் காலேஜ் என்ன சொல்வீங்க? மாணவர்கள் எழுதும் பொழுது ஒவ்வொரு கிளாஸ் ரூம்லேயும் கேமரா இருக்கணும், சிசிடிவி கேமரா இருக்கணும், 12 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு டீச்சர் இருக்கணும். இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. இவ்வளோ ப்ராசஸ் முடிஞ்சு 23 லட்சம் மாணவர்கள் எழுதி இன்றைக்கி அந்த எக்ஸாம் கேன்சல் ஆகுதுன்னா இதற்கு என்டிஏ தான் முழு பொறுப்பேற்க இருக்க வேண்டும். அவருடைய மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர் தான் ஃபுல் ரெஸ்பான்சிபிள் எடுக்கணும். சார், இப்போ நாங்கள் காலேஜோட எக்ஸாம் நடத்துகிறோம். எக்ஸாம் நடத்திட்டு ஒரு 200 மாணவர்கள் எழுதுகிறாங்க. இல்லைப்பா, ஒரு 2 இடத்துல காப்பி நடந்திருக்கு, ரீ எக்ஸாம் நடத்துகிறேன்னு சொன்னால் இந்த மாணவர்கள் விடுவாங்களா? அந்த பெற்றோர்கள் விடுவாங்களா? நம்ம ரீ எக்ஸாமுக்கு வந்து மாணவர்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை, அவங்க தாராளமாக எழுத முடியும். ஆனால் அது அதிக அளவில் ஒரு சுமை எதுவும் இல்லை. எதுக்காக எக்ஸாம் எழுதணும்? நீங்கள் ஜூன் 21 போடுறீங்க. இப்போ நீங்கள் நீட்டை பொறுத்தவரை மருத்துவ கல்வி இந்த கவுன்சிலிங் லேட் ஆகும் பொழுது பொறியியல் பாதிக்கும் சார். இப்போ என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, குறிப்பாக சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் மெடிக்கலுக்கும் அப்ளை பண்ணுவான், இன்ஜினியரிங்கும் அப்ளை பண்ணுவான், கலை அறிவியலுக்கும் அப்ளை பண்ணுவான். ஸோ இன்ஜினியரிங்கில் சீட்டை பிளாக் பண்ணி வச்சுருப்பான். நீங்கள் பொறியியல் கலந்தாய்வு ஆரம்பிச்சிருச்சுன்னா இன்ஜினியரிங்கில் பிளாக் பண்ணி வச்சுருப்பான் சீட்டை. இப்போ நீங்கள் ஜூன் 21 தான் நீங்கள் எக்ஸாமே நடத்த போகிறீங்க. திருப்பியும் கேன்சல் ஆனால் அதுக்கு யார் பொறுப்பெடுக்கிறது? அது ஒரு கேள்வி. இப்போ ரிசல்ட்டு ஜூன் எண்ட்லேயோ ஜூலைலேயோ தான் நீங்கள் அனௌன்ஸ் பண்ண போகிறீங்க. இப்போ ஜூலையில் நீங்கள் அனௌன்ஸ் பண்ணி நீங்கள் மருத்துவ கலந்தாய்வு முடித்த பிறகு தான்
பொறியியல் கலந்தாய் வரணும், கலை அறிவியல் கலந்தாய் வரணும். ஒருவேளை ஒரு நல்ல படிக்கிற மாணவன் பொறியியல் கலந்தாய்வில் சீட்டை எடுத்தான்னா அவனுக்கு எம்பிபிஎஸ் சீட்டு கிடச்சதுன்னா கண்டிப்பாக அவன் எதை சூஸ் பண்ணுவான்னா, எனக்கு தெரிஞ்சு என்னுடைய 30 வருஷம் அனுபவத்தில் அவன் எம்பிபிஎஸ் நோக்கி தான் போவான். அங்கே ஒரு சீட்டு வேக்கண்ட் ஆகும். யாரால? என்டிஏ மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவரால் பொறுப்பற்ற திறமையினால தான் இப்போ இன்றைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவிலே பல லட்சம் மாணவர்கள், பல லட்சம் குடும்பங்கள் பாதிக்கப்படுது. ஒரு தேர்வை, அதாவது என்ன பிரச்சனைனா சார், இதில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் தான் ஜேஇ எக்ஸாம் நடத்துறீங்க, நீங்கள் தான் நெட் எக்ஸாம் நடத்துறீங்க, அது எல்லாம் தெரியும். நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு தெரியும், நெட் எக்ஸாம். உங்களால் ஏன் நீட் எக்ஸாம் நடத்த முடியல? ப்ராப்பராக நடத்த முடியல? 2 வருஷத்துக்கு முன்னால் நீங்கள் நீட் எக்ஸாம் நடத்துனீங்க, 10 மணிக்கு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறீங்க, அனௌன்ஸ் பண்ணிவிட்டு ½ அன் ஹவரில் வித்ரா பண்ணுறாங்க. நாங்கள் தவறுதலாக சொல்லிட்டோம், இந்த பையன் 720க்கு 720 இல்லை. அதாவது சார், நான் ஒரு காலேஜ் பிரின்சிபலாக இருந்துக்கிட்டு பேப்பர்லாம் கரெக்ஷன் பண்ணி கொடுக்குறேன், அந்த பையன் 100 அவுட் ஆஃப் 100 சொல்லிட்டுறேன். அடுத்த ½ அன் ஹவரில் சாரிப்பா நீ வந்து 40 அவுட் ஆஃப் 100னா அந்த பையன் அக்செப்ட் பண்ணுவானா? ஒன்று நீங்கள் ரிசல்ட்டை வெளியிடும் போது தரோவாக செக் பண்ணிட்டு தான் நீங்கள் வெளியிடணும். நீங்கள் என்டிஏ உங்களை தான் இந்த நாடு நம்புது. இல்லை, அந்த அதே என்டிஏ நடத்தப்படுறது தான் ஜேஇ நெட் தேர்வுகள். அந்த தேர்வுகள்லாம் சரியாக நடத்தப்படும் போது இந்த குறிப்பிட்ட நீட் தேர்வு மற்றும் ஒவ்வொரு ஆண்டும் இது போன்ற ஏதோ ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி செஞ்சுட்டே இருக்கும்போது மீண்டும் மருத்துவ கல்வி அப்படின்றது வியாபாரமயமாக்கப்படுது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? வியாபாரமயமாக்கப்படுது அப்படின்றதுக்காக தான் 2016 அது கொண்டு வரப்பட்டது. ஆனால் இருந்தாலும் என்டிஏ கொண்டு வரப்பட்டதற்கு பிறகும் கூட அது மீண்டும் வியாபாரமயமாக்கப்படுது அப்படின்றது அதில் ஒரு அழுத்தமாக கேள்வியாக இருக்குது. சார், இது ஒரு அருமையான கேள்வி கேட்டீங்க சார். இப்போ தான் கரெக்டான பாயிண்ட் வந்துருக்கீங்க. அதாவது ஜேஇல சார் கொஸ்டின் பேப்பர் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் நெட்லேயும் பாருங்கள். ஏன் சார் நம்ம 10th சிபிஎஸ்சி எடுக்கலாம் சார், நாங்கள் சிபிஎஸ்சி எக்ஸாம் நடத்தலாம் செய்கிறோம். மேக்ஸு, சயின்ஸு, எக்ஸுக்கு எனக்கு ஒரு பேப்பர் இருக்கும், சாருக்கு ஒரு பேப்பர் இருக்கும், அவருக்கு ஒரு பேப்பர் இருக்கும். 3 பேப்பர் டிஃப்ரெண்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட் கொஸ்டின் இருக்கும். ஜேஇலே அப்படி தான். ஆனால் நீட்டு உயிர் காக்கும் அந்த தேர்வு வந்து நாடு முழுவதும் ஒரே கொஸ்டின் பேப்பர், மேபி கொஸ்டின்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆர்டரில் இருக்கலாம், 10க்கும் மேற்பட்ட லாங்குவேஜ் நடத்துகிறாங்க. நீங்கள் ஒரே பேப்பரில் இருக்கும் பொழுது ராஜஸ்தானில் அவுட் ஆனால் ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும்? வாட்ஸ்அப் முடியாது, ராயப்பேட்டையில் லீக் ஆக செய்யும். நீங்கள் ஏன் அது ஒரு டிஃப்ரெண்ட் கொஸ்டினை கொடுக்கக்கூடாது? சரி, எங்கே லீக் ஆகும்? பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் லீக் ஆகும் எனக்கு தெரிஞ்சு. இப்போ மத்திய ஏதோ உதாரணமாக நாங்கள் எக்ஸாம் நடத்துகிறோம் சார். எக்ஸாம் வந்து ஒரு 10 மணிக்கு எக்ஸாம் அப்படின்னா காலை உதாரணமாக நான் சொல்கிறது ஒரு சிபிஎஸ்சி ஒரு கேட் எக்ஸாம் காமனாக சொல்கிறேன். சிபிஎஸ்சியை பொறுத்தவரை காலையில் 10 மணிக்கு எக்ஸாம் அப்படின்னா 9 மணிக்கு நாங்கள் பேங்க் போகணும். பேங்க்கில் கொஸ்டின் பேப்பர் கலெக்ட் பண்ணணும், நல்லா குறைச்சிருங்க. அங்கே ஒரு ஃபோட்டோ எடுக்கணும், ஜியோ டேக். அது யார் இன்சார்ஜோ கண்காணிப்பாளரோ அவரும், சிபிஎஸ்சி ஆஃபீஸர், அந்த பேங்க் மேனேஜர் 3 பேரும் ஜியோ டேக் ஃபோட்டோ எடுப்பாங்க 9 மணிக்கு. 9 வரைக்கும் சென்டருக்கு வரணும். 9:45க்கு பண்டில் நீங்க ஓபன் பண்ண முடியாது, கூட 4 அசிஸ்டன்ட் சூப்பர் வச்சுதான் நீங்க ஓபன் பண்ணணும். அப்ப எங்க லீக்கா வாய்ப்பு இருக்கு? அதே போலதான் நீட்லயும் இல்ல. இப்ப வந்து இப்போ மே 3ஆம் தேதி நடைபெற்று முடிந்த அந்த நீட் தேர்வுல நீட் தேர்வு கொஸ்டின் பேப்பர் அச்சிடப்படக்கூடிய இடத்துலயோ இல்ல அதற்கு பிறகோ லீக் ஆகல. சிபிஐ உடைய முதற்கட்ட விசாரணையில் என்ன சொல்றாங்க? இந்த கொஸ்டின் பேப்பரை தயார் செய்த பேராசிரியர்கள் மூலம் தான் இந்த நீட் வினாத்தால் கசிய தொடங்கியிருக்கு அப்படின்னு. அப்போ ஆரம்ப கட்டத்திலேயே அது கசிந்து விட்டதற்கு பிறகுதான் அதை அச்சிடக்கூடிய பணியோ இல்ல வேற நீங்க சொல்லக்கூடிய அந்த பேங்க்ல போய் சேஃப்டியில வைக்கிறதோ இதெல்லாம் நடக்கும். அப்போ தொடக்கமே இங்க ஒரு பெரிய தவறு நடந்திருக்கு அப்படின்னு தானே சொல்ல முடியுது. அப்போ அந்த இடத்துலயே மத்திய அரசு தவறு சரி செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு போயிருக்கணும், ஆனா போகல அப்படின்றத இதுல ஒரு குற்றச்சாட்டு. ஆமா சார், நீங்க ஏன் நாடு முழுவதும் ஒரே கொஸ்டின் கொடுக்குறீங்க? ஏன் ஒரே ஒரு ப்ரொஃபசர் செட் பண்றாரு? ஒரு 10 ப்ரொஃபசர் பேப்பர் வாங்குங்க. இப்போ உதாரணமா நீ பசங்க கிட்ட கேட்பாங்க, சார் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இல்ல, இதுலயுமே ஒரே ப்ரொஃபசர் கிடையாது. மொத்தம் இருக்கக்கூடிய மதிப்பெண்ல ஒரு 120 மதிப்பெண்ணுக்கு தான் வினாத்தாள் கசிஞ்சிருக்கு. அது ஒரு குறிப்பிட்ட பாடப்பிரிவை சேர்ந்த ப்ரொஃபசர் தான் வெளியிட்டிருக்காரு. 180 கொஸ்டின் சார், 720 மார்க், பிசிக்ஸ் 45, கெமிஸ்ட்ரி 45, பயாலஜி 90. இப்போ நான் பயாலஜி, இப்போ என்னுடைய சப்ஜெக்ட் வந்து பிசிக்ஸ். நான் அந்த 45 கொஸ்டின்ஸ் கொடுத்தோம்னாலே போதுமா உங்களுக்கு? பொதுவாக பிசிக்ஸ்ல தான் ப்ராப்ளம் அதிகமாக வரும். இப்போ பயாலஜி வந்து 90 கொஸ்டின் கொடுத்தாலே எனக்கு நீட்டுக்கான எலிஜிபிலிட்டி கிடைக்கும். சரி, என்ன பொறுத்தா நீங்க டிஃபரெண்ட் கொஸ்டின் கொடுத்தீங்கன்னா, இப்போ எனக்கு வேற பேப்பர், சாருக்கு வேற பேப்பர், இவருக்கு வேற பேப்பர்னா கண்டிப்பா நான் நீட்டுக்கான ப்ரிப்பரேஷனை ப்ராப்பரா பண்ணி தான் ஆகணும். சரி, ஓகே. ஜெயிக்கெல்லாம் கொடுக்கும் பொழுது நீட்டுக்கு நீங்க ஏன் கொடுக்கல? ஓகே, ரைட். முதல் சுற்று கருத்தை எடுத்துக்கிறேன். விஜய் கிருஷ்ணா, காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு டெல்லியில ஒரு பெரும் போராட்டத்தை நடத்தியிருக்கிறாங்க.
ராகுல் காந்தி 3வது நாளா இன்றும் வீடியோக்களை வெளியிட்டு மத்திய கல்வி அமைச்சரை ஏன் நீங்க இன்னும் பதவியிலிருந்து நீக்கல, பிரதமர் என்ன பணி செய்யார் அப்படின்னு அடுக்கடுக்கான கேள்விகள்லாம் முன்வைக்கிறாங்க. அப்கோர்ஸ் இது மத்திய அரசுக்கு ஒரு பெரிய அழுத்தம் தான். ஆனா இது காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்தது தான் இந்த நீட் தேர்வே. அதோடைய தொடக்கத்தை தானே நாங்க தொடர்ந்துகிட்டு இருக்கோம். இன்னும் தவறுகள் இருக்குன்னா அதில் திருத்துறோன்னு சொல்லி இன்னைக்கு 2 ஜாயிண்ட் டைரக்டரை மாற்றி இருக்கிறாங்க. இது போன்ற நடவடிக்கை எல்லாம் மேற்கொள்ளப்படுது. இதற்கு மேலே என்ன நடவடிக்கை எடுக்கப்படணும்? காங்கிரஸ் கட்சி இந்த விவகாரத்தில் அரசியல் செய்கிறதா மாணவருடைய நலன் அப்படின்னு ஒரு கேள்வி. நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்துட்றேன். காங்கிரஸ் கட்சி நீட்டை எதிர்த்து வந்து எங்கேயும் திணிக்கல, சரிங்களா? காங்கிரஸ் கட்சி வந்து எங்கேயும் எந்த மாநிலத்திலையும் நீட்டு கம்பல்சரி எல்லா இடத்துலையும் நீட்டை ஃபாலோ பண்ணணும்னு திணிக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காங்கிரஸ் கட்சி தான் நீட்டை எடுத்துட்டு வந்து எல்லா இடத்துலையும் திணிச்சதுன்னு சொல்றது ஒரு தவறான கருத்து, சரிங்களா? இன்னொன்று இந்த கவர்மெண்ட்டுக்கு, அதாவது இந்த கவர்மெண்ட் ஒரே ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டு நான் போயிடுறேன். சுப்ரீம் கோர்ட்ல நீட் தேர்வு காங்கிரஸ் கட்சி மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல கொண்டு வந்தப்ப அதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்குகள்ல இதே காங்கிரஸ் கட்சி தான் சுப்ரீம் கோர்ட்ல சொன்னுச்சு, எல்லா மாநிலத்துக்குமானது தான் நீட் தேர்வு, சில மாநிலங்கள் விதிவிலக்கு கேட்டிருக்காங்க, முழுமையான விதிவிலக்கு அல்ல, எங்களுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இன்னொரு 1 to 2 வருஷம் காலக்கெடு கொடுங்க, அதெல்லாம் நாங்க ஆலோசிக்கிறோம்னு சொல்லிருக்காங்க. அப்போ இது அனைத்து மாநிலங்களுக்குமான தேர்வு தான். இல்ல அது எடுத்துட்டு வந்து எந்த மாநிலமும் நீங்க கம்பல்சரியா ஃபாலோ பண்ணணும்னு திணிக்கல. எப்போ நீட் வந்து திணிக்கப்பட்டது? நீட் வந்து 2016 தானே திணிக்கப்பட்டது. 2016 யார் ஆட்சியில இருந்தா? 2016 தானே நீட்டு திணிக்கப்பட்டது. காங்கிரஸ் கட்சியா எங்க 2024 மேனிஃபெஸ்டோல நாங்க சொல்லியிருக்கோமே, நீட்டு வந்து விருப்பப்படாத மாநிலங்களுக்கு, விருப்பம் இல்லாத மாநிலங்களுக்கு மேல நீட்டு திணிக்கப்படாதுன்றத எங்க 2024 லோக்சபா மேனிஃபெஸ்டோவில் நாங்கள் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். இன்னொன்று, இந்த கவர்மெண்ட்டில் கடந்த 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 148 எக்ஸாம்ஸில் வந்து பேப்பர் லீக் ஆயிருக்கு. அதாவது வந்து பல கவர்மெண்ட் எக்ஸாம்ஸு, அதாவது வந்து பீகார், உத்தரப்பிரதேஷ் போன்ற மாநிலங்களெல்லாம் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லேயே பேப்பர் லீக் ஆயிருக்கு. நீங்கள் சொன்னீங்கல்ல டேரக்டரை நீக்கியிருக்கோங்கன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு பேசும்போது சொன்னீங்க. நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். 2024 ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. நீட் இதே மாதிரி ஒரு பெரிய அலிகேஷன் ஆகி ஒரு பெரிய நாடு தழுவிய ஒரு பெரிய பிரச்சனை போச்சு நீட்டில், சரிங்களா? அது என்ன பிரச்சனைனா, இதுக்கு வரலாறு காணாத அளவுக்கு 67 பேர் 720 மார்க் ஃபுல் மார்க் எடுத்தாங்க. அது சாத்தியமே இல்லாத விஷயம். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஆண்டில் பார்த்தோன்னா 2 பேர் எடுத்திருந்தாங்க, அதுக்கு முன்னாடி ஆண்டில் யாரும் எடுக்கல, சரிங்களா? அதே மாதிரி சாத்தியமே இல்லாத மார்க்கு 718 மார்க்கு. ஏன்னா நீட்டோட பேட்டர்னே அப்படி வராது. நீ 718, 19ன்ற மார்க்ஸே அவைலபிளே கிடையாது. அதில் கிடையாது, அந்த மாதிரி வந்தது. அப்போ நடந்ததை இன்னைக்கு நீங்கள் ரீகால் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எதுவுமே நடக்கலன்னு சொன்னாங்க. யூனியன் மினிஸ்டர், அதாவது வந்து தர்மேந்திர பிரதான் அவர் வந்து பொறுப்பே எடுத்துக்கல, ஒன்றுமே நடக்கலன்னு சொன்னாங்க. இது நடந்தது. ஏன்னா அந்த 2024 இதே அரங்கத்தில் இதை பற்றி விவாதிச்சிருக்கோம், சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, எல்லா எதிர்கட்சியிலேருந்து வந்த பிறகு மாணவர்கள்லாம் வந்து கொதித்து எழுந்த பிறகு என்ன பண்ணாங்கன்னா, அந்த என்டிஏ டைரக்டர், சரிங்களா, அந்த டைரக்டர் மட்டும் நாங்கள் ஒரு மேலே நடவடிக்கிறோன்ற ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க. அன்றைக்குமே வந்து ஒன்றிய அமைச்சர் வந்து பொறுப்பேற்று பதவி விலகலை. அந்த டைரக்டர் அதுக்கப்புறம் என்ன ஆனார்? 2 வருஷம், 2024 2 வருஷம் என்ன ஆனார்? அந்த டைரக்டர் மேலே என்ன நடவடிக்கை எடுத்துருக்கீங்க நீங்கள்? அந்த டைரக்டர் அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ், சரிங்களா, மினிஸ்ட்ரி ஆஃப் இண்டஸ்ட்ரியில் அடிஷ்னல் செக்ரட்டரியாக இருக்கார். இன்னைக்கு அதே டைரக்டர் சத்தீஸ்கரோட சிஎம்முக்கு பிரின்சிபல் செக்ரட்டரியாக இருக்கார். இதான் நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறதா? தொடர்ந்து இந்த நீட் நீங்கள் இந்த நீட்டை ஒரு டீப்பரான ஃப்ளா ஒன்று பார்க்க வேண்டியது இருக்குங்க சார். நான் இதை பதிவு பண்ணுறேன். ரெண்டு இஷ்யூ நீங்கள் பார்க்கணும், சரிங்களா? இன்றைக்கி இருக்கிற இந்த மொமெண்டஸ் இஷ்யூ, இன்னொன்று நீட்டோட பெரிய ஸ்ட்ரக்சரல் இஷ்யூ. இந்த நீட்டோட இந்த பேப்பர் லீக் நடந்திருக்கு. இந்த பேப்பர் லீக் நடந்து இதோட தோராயமாக பொதுவாக பெரிய டைம்ஸ் ஆஃப் இந்தியா இந்த மாதிரி ஊடகங்களில் சொல்கிறது எல்லாமே இது வந்து ஒரு 10 லட்சத்துக்கு விற்றுருக்காங்க, 25 லட்சத்துக்கு விற்றுருக்காங்க, அந்த மாதிரி ஒரு கருத்து வருது, சரிங்களா? அந்த மாதிரி இந்த ரேட்டுக்கு இவ்வளோ போயிருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க, சரிங்களா? இந்த நீட்டோட ஸ்ட்ரக்சரல் இஷ்யூ நான் சொல்லிடுறேன். இன்றைக்கி அதாவது வந்து இந்த வெளிநாட்டிலலாம் சொல்லுவாங்க, யூஎஸ் போன்றலாம் ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸான யூனிவர்சிட்டிஸில் வந்து ஃப்ரண்ட் டோர் என்ட்ரி நார்மலாக இந்த இது பண்ணி, அதாவது வந்து எக்ஸாம்ஸ் எழுதி வர்றது. இன்னொன்று பேக் டோர் என்ட்ரின்வாங்க, அதாவது டொனேஷன்ஸு இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. இன்னொன்று இந்த இல்லீகலில் வருவாங்கல்ல, இல்லீகலாக வர்றது இந்த சைட் டோர் என்ட்ரிஸ்ன்னுவாங்க. இன்றைக்கி இந்த சைடு, அதாவது வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கிறவங்க, இந்த 15 லட்சம் 20 லட்சம் காசு இல்லைன்னு சொல்கிறவங்க வந்து இந்த சைட் டோர் என்ட்ரியை இன்றைக்கி இந்தியாவில் இந்த நீட்டு மூலயமா ஒரு சைட் டோர் என்ட்ரியை சூஸ் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் மாணவர்கள், அதாவது வந்து லட்சக்கணக்கில் செலவு பண்ணி கோச்சிங் சென்டரில் ஸ்பெண்ட் பண்ணி, அதுவும் இன்னைக்கு நீட்டோட இருக்கிற நிலமையில பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் வந்து கிளியர் பண்ண முடியல. கிளியர் பண்ணாலும் போதியமான மார்க் வரதில்லை. ஏன்னா இன்னைய நிலைமைக்கு ஒரு 22.75 லட்சம் பேர் நீட் எக்ஸாம் எழுதுறாங்க. அதில் ஒரு 13 லட்சம் பேர் அந்த பேசிக் மார்க்ஸ், அந்த தேவையான குவாலிஃபைங் மார்க்ஸ் எடுப்பாங்க. ஆனால் இருக்கிறது எவ்வளோ?
1 லட்சம் சீட்டு. இந்த கட் ஆஃப் மார்க்ஸ் அப்போ எவ்வளோ அதிகமாக தேவைப்படும் கவர்மெண்ட் காலேஜஸில் போகிறதுக்கு? இப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வசதி இருக்கவங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போயிடுவாங்க. இன்றைக்கி ஒரு ஒரு ஆன் ஆவரேஜாக நீங்கள் வந்து ஒரு குறைஞ்சது ஒரு 2 லட்சத்துலேருந்து 5 லட்சம் செலவு பண்ணணும் நீட்டு நீங்கள், சரிங்களா? ஒரு கோச்சிங் சென்டர் போயிட்டு அந்த கோச்சிங் சென்டரில் பண்ணி அதுவும் டைம் 1 வருஷம் 2 வருஷம் டைம் நீங்கள் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி போகணும், சரிங்களா? அதில் ஒரு சில பேர் கவர்மெண்ட் காலேஜஸ் போவாங்க, வசதி இருக்கவங்க ப்ரைவேட் காலேஜஸ் போவாங்க. இது எதுவுமே இல்லாமல் நான் ஒரு கேள்வி கேட்குறேன், சரிங்களா? இந்த நீட்டு யாருக்கு மிகப்பெரிய ஆபத்தாக இருக்குன்னா, ஏதோ ஒரு மூலையில் ஒரு பழங்குடியினர் சேர்ந்த நம்ம சகோதரி அவங்க வந்து ஒரு மருத்துவர் ஆகி அந்த சமுதாயத்துக்கு நல்லது செய்வோம்னு நினைப்பாங்களா? அவங்களோட கனவு இந்த நீட்டு, அவங்களோட குரல் இந்த நீட்டு வந்ததுலேருந்து கேட்கப்படவே இல்லை. இதுதான் ஸ்ட்ரக்சரல் இஷ்யூ. இது வந்து நீட்டோட ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரக்சரல் இஷ்யூ. 2012 குலாம் நபி ஆசாத், ஐ திங்க் கரெக்ட்னு நினைக்கிறேன் சார், மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார். பார்லிமெண்ட்ல பேசுறாங்க, ஏன் நீட் தேர்வு கொண்டு வரப்படுகிறது அப்படின்னு எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பும்போது ஆளும் கட்சியா இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி டொனேஷன் வாங்குறாங்க எல்லா கல்லூரிகள்லையும், இது அடிமட்ட மாணவர்களுடைய நீட் அந்த மருத்துவ கல்வி கனவையே பறிக்குது அப்படின்னாங்க. அதற்காக கொண்டு வரப்படுகிறது நீட். இப்ப அதே நீட் தேர்வு எங்க இருக்கக்கூடிய ஒரு கடைசி மாணவருடைய பாதிப்பை ஏற்படுத்து காங்கிரஸ் கட்சி கொண்டு வரும்போது ஒரு பதிலா இருந்துச்சு, இப்போது 10 வருடங்கள் கழித்து மற்றொரு பதிலா இருக்குது. இல்ல நான் முன்னாடியே ரொம்ப தெளிவா சொல்லிட்டேன், சரிங்களா? காங்கிரஸ் கட்சி எடுத்துட்டு வந்து திணிக்கல. இன்னொன்னு காங்கிரஸ் கட்சி எந்த இடத்துலயுமே காங்கிரஸ் கட்சி திணிச்சது, மத்திய அரசு திணிச்சது நான் சொல்லல. காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்தப்ப இந்த வாதத்தை தான் முன்வைத்தாங்க அதே நாடாளுமன்றத்துல. இப்ப அது அப்படியே மாறுது அப்படின்றத கேள்வி. மாறுதுன்னு இல்ல, நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஐடியாவை எடுத்துட்டு வருது, ஒரு சிஸ்டம் சொல்றதுன்றது வேற, அதை திணிக்கிறதுன்றது வேற. ஏன்னா கோர்ட்ல போயிட்டு இது தேவையில்லைன்னு வந்துருச்சு. அதுக்கப்புறமேட்டு வந்த கவர்மெண்ட், எந்த கவர்மெண்ட்? நீங்க தானே அது நீட்டு வேணும்னு பிடிச்சிருக்கிறது யாரு? இன்னொன்னு காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு ஜனநாயக கட்சி. சுப்ரீம் கோர்ட் வந்து நீட் தேர்வு வேணான்னு சொன்னப்போ மேல்முறையீடு பண்ணதே காங்கிரஸ் கட்சி சார். நீங்க காங்கிரஸ் கட்சி திணிக்கவே இல்லை சார். இன்னொன்னு காங்கிரஸ் இல்ல சார், நான் சுருக்கமா முடிச்சிடுறேன். நான் திணிக்குதுன்னு உங்களை எந்த இடத்துலயும் சொல்லல. ஆனா சுப்ரீம் கோர்ட் வேண்டான்னு சொன்னப்ப மேல்முறையீடு பண்ணி வேணும்னு கேட்டது காங்கிரஸ் கட்சி தான். நான் அதுதான் சொல்லிடுறேன் சார். என்னன்னா வேணும்ன்றவங்க எடுத்துக்கலாம், வேணான்றவங்க வந்து விலக்கு கொடுத்துடலான்றது வேற, சரிங்களா? நீங்க அதுலயே இது எல்லாமே முடிஞ்சு போச்சு, சரிங்களா? வேணுன்றவங்க எடுத்துக்கலாம், வேணான்றவங்களுக்கு விலக்கு கொடுத்துடலான்றத ரொம்ப கிளியரா சொல்லிட்டாங்க. இன்னொன்னு, இந்த ஜிஎஸ்டிலயும் சரி நீட் இஷ்யூஸ்லயும் சரி காங்கிரஸ் டிசைன் பண்ணது இது கிடையவே கிடையாது. காங்கிரஸ் இன்னைக்கு இவங்க வந்து இவங்களோட வசதிக்கு ஏற்ப இது எப்படி இந்த மார்க்கெட், இந்த கோச்சிங் மார்க்கெட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நியர் டு 60,000 crores இந்த கோச்சிங் அப்போட மார்க்கெட், ப்ராஃபிட் மார்க்கெட்டா அதை மாத்திட்டாங்க. இவங்க மாத்திருக்காங்க. இன்னொன்னு கிரியேட் பண்ணிட்டே வராங்க. இந்த நீட்ல வந்து இந்த ஒன்றிய அரசாங்கம் வந்து தொடர்ந்து வந்து ஒரு கிளாஸ் டிவிஷனை கிரியேட் பண்ணிட்டே வந்து. திரு தமிழன்பன், இப்போ நான் விஜய் கிருஷ்ணாட்ட கேட்ட அதே கேள்விதான். காங்கிரஸ் கட்சி தொடக்கத்தில் இதை கொண்டு வரப்படும் போது மருத்துவ கல்வி ஏழை மாணவர்களுக்கு ஒரு எட்டாத ஒரு நிலையில இருக்கு, டொனேஷன் ரொம்ப அதிகமாக வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு தனி எக்ஸாம், தனியார் அரசு கல்விகளுக்கு தனி எக்ஸாம், ஜிப்மர் போன்ற கல்லூரிகளுக்கும் எய்ம்ஸ் போன்ற மருத்துவர்களுக்கும் தனித்தனியாக இருக்குது. இதெல்லாம் ஒரே கட்டமைப்பில் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முயற்சி. இன்னும் சொல்லப்போனால் கட் ஆஃப் முறையில் மாணவர்களை தேர்ந்தெடுக்கும் போது நல்ல மருத்துவர்களை உருவாக்க முடியும். இது பார்லிமெண்ட்ல காங்கிரஸ் கட்சியினுடைய அப்போ இருந்த சுகாதாரத்துறை அமைச்சர் பேசின பேச்சு. ஆனால் இப்போ காங்கிரஸ் கட்சி எதிர்க்கும் போது விஜயகிருஷ்ணா சொன்ன வாதங்களுக்கு கூட நீட் தேர்வு வந்ததற்கு அப்புறம்தான் மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டையே மாற்றி எடுக்க தொடங்கிட்டாங்க. உண்மையிலே என்ன காரணம்? உண்மையில் என்னன்னா, நீட்டுன்றது ஒரு தேவையில்லாத ஆணி. அது வந்து இந்திய ஒன்றியத்தில் வலுக்கட்டாயமாக திணிக்கப்பட்டிருக்குது. அதுவும் பாஜக அரசால் திணிக்கப்பட்டிருக்கு. 2009 ஒருத்தர் வந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறாரு. மருத்துவ கல்விக்கு சேர்றதுன்னா, மருத்துவ படிப்புக்கு சேர்றதுக்கு பல்வேறு நுழைவுத் தேர்வுகள் நடத்துகிறாங்க. ஒரு நுழைவுத் தேர்வில் எழுதுறவங்க இன்னொரு இடத்துல போய் சேர முடியல. இது மாதிரி ஒரு கிட்டத்தட்ட 35-42 நுழைவுத் தேர்வுகள் இருக்குது மருத்துவத்துக்கு மட்டும். அப்படி இல்லாமல் ஒரே இதாக இருந்தால் வசதியாக இருக்கும் அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறார். அப்போ உச்சநீதிமன்றம் அது ஒரு உத்தரவாக போடுது, ஒன்றியம் முழுவதும் இந்தியா முழுக்க ஒரே நுழைவுத் தேர்வாக இருக்கணுன்றது உச்சநீதிமன்றம் போட்ட உத்தரவு. காங்கிரஸ் கட்சி கொள்கை அடிப்படையிலையோ இதுலையோ இந்த இதை கொண்டு வரவே இல்லை. உச்சநீதிமன்ற உத்தரவை அவங்க கடைபிடிச்சாங்க. அந்த கடைபிடிக்கும் போதும் கூட நடைமுறை சிக்கல்கள் நிறைய வரும். நீங்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டிலே ஒரே மாதிரியான கல்வி கிடையாது. ஒரு மாநிலத்திலேயே மத்திய கல்வி வாரியம் இருக்குது, மாநில கல்வி வாரியம் இருக்குது, உலக கல்வி வாரியம் இருக்குது.
அது இல்லாமல் மெட்ரிகுலேஷன் நிறைய ஆமா இருக்கு. அப்போ ஒன்றியம் முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரே கல்வி கிடையாது. அப்போ அதை நடைமுறைப்படுத்தணும்னு வரும்போது நிறைய இடையூறுகள் வருது. அவங்க அதை அதாவது நம்முடைய அரசாங்கம் கொண்டு வந்த ஒரு திட்டம் அப்படின்ற அடிப்படையில் அதை பாதுகாத்து பேசிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் குலாம் நபி ஆசாத் பேசினார் எல்லாம் சொல்கிறீங்க இல்லையா, அது வந்து ஒரு எதிர்க்கட்சிகளுக்கு இடம் கொடுத்துடாம அதே நேரத்தில் உச்சநீதிமன்றத்துக்கு பதிலளிக்கிற வகையில் அவங்க வந்து அதை பாதுகாத்து பேசுகிறாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க அதை கைவிட்டுறாங்க. 2010 கைவிட்டு ஊற்றி மூடிட்டாங்க, அதை பற்றி பேசவே இல்லை. அதற்கு பிறகு 2010 அதான் 10-12 அந்த வருஷம் 2012 அதுதான் எனக்கு அதோட அது முடிஞ்சிருச்சு. அதன் பிறகு 2014 இவர் வரார், பிரதமர் மோடி வரார். 2014 வந்து 2 வருஷம் கழித்து மருத்துவ கவுன்சில் வந்து மறுபடியும் மேல்முறையீடு பண்ணுறாங்க. இது வந்து முந்தைய அரசாங்கம் வந்து செயல்படுத்தாமல் விட்டுருச்சு, அதை செயல்படுத்துங்கன்னு சொல்லி மறுபடியும் நீதிமன்றம் போன பிறகு இவங்க அந்த எடுத்துகிட்டு வராங்க. இவங்க கொண்டு வந்து அது கட்டாயம் என்னன்னா, இவங்களுக்கு அதில் ஒரு வசதி என்னன்னா, இவங்க ஏற்கனவே ஒரே நாடு ஒரே கல்வி என்ற அந்த ஒரே சித்தாந்தத்தில் இருக்கிறதுனால இவங்களுக்கு ரொம்ப வசதியாக போயிடுச்சு, அதை எடுத்துகிட்டு வராங்க. 2014 எடுத்துகிட்டு வரும்போதும் அவங்களுக்கு இதே சிக்கல் இருந்துச்சு. இந்த மாநிலங்கள் நடைமுறைப்படுத்த மாட்டோம்லாம் சொன்னாங்க. தமிழ்நாட்டில் ஒரு ஆண்டு அதுக்கு விளக்கு கிடைச்சிது. ஆனால் உண்மையில் தமிழன்பன், நான் அதுக்கான விளக்கத்தை நான் வரதுக்கு முன்னாடி நான் ப்ரிப்பேர் பண்ணேன். 2012 நீட் தேர்வு கொண்டு வந்தப்போ அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்திற்கு வழக்கு தொடர்றாங்க. 1 வருஷம் உச்சநீதிமன்றம் விசாரிக்குது. 2013 ஜூலை 18 3 நீதிபதிகள் அடங்கிய தீர்ப்பு வழங்குறாங்க. நீட் தேர்வு ரத்து செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஜட்மெண்ட் வழங்குறாங்க. அதுவுமே 3 நீதிபதிகளும் ஒரே தீர்ப்பு கொடுக்கப்படவே 2:3 பெரும்பான்மை அடிப்படையில் அந்த தீர்ப்பு ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அந்த நேரத்திலேயே காங்கிரஸ் கட்சி முடிச்சிருக்கலாம், நீட் தேர்வு ரத்து செஞ்சுட்டாங்கன்னு. ஆனா அதே காங்கிரஸ் கட்சி சில மாதங்கள்லேயே உச்சநீதிமன்றத்துல மேல்முறையீடு போறாங்க. மேல்முறையீடுக்கு அப்புறம் தான் 2016 நீங்க சொல்லக்கூடிய பாஜக ரிவ்யூ பெட்டிஷன். அந்த மேல்முறையீடுக்கு அவங்க போறது என்னன்னா, நீங்கள் நம்முடைய அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு தீர்ப்பு வரும்போது எப்போவுமே வழக்கமாகவே எந்த தீர்ப்புனாலுமே அரசாங்கம் வந்து அதை எதிர்த்து போகும். ஆனால் அதில் அவங்க முனைப்பு காட்டலை, அரசியல் ரீதியாக நிர்வாக ரீதியாகவும் முனைப்பு காட்டலை. ஆனால் இப்போ நீங்கள் மேல்முறையீடு ஒரு எஃப்ஐஆர் போட்டு வச்சுருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி தான் அவங்க நடந்துக்கிட்டாங்க. அப்போ வந்து அவங்க அதை கை விட்டுட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். அப்போ நம்ம அது சம்மந்தப்பட்ட அவங்ககிட்ட பேசும்போது இது நிறைய இஷ்யூஸ் இருக்குது, எதுக்கு இது அப்படின்றது விட்டுட்டாங்க. அதனால தான் காங்கிரஸ் வந்து அடுத்து அவங்க ஆட்சிக்கு முடிகிற வரைக்கும் அவங்க அதை எடுக்கலை. இவங்களும் வந்த உடனே எடுக்கலை, 2 வருஷம் கழிச்சு தான் எடுக்கிறாங்க. 2 வருஷம் கழிச்சு தான் 2014 அமைச்சர். ஆமாம், 2 வருஷம் கழிச்சு தான் எடுக்கிறாங்க. இதுக்கு பிறகு இதில் வந்து இவங்க ஒரு ருசி காண்றாங்க. இந்த நீட்டுன்றது ஒரு நீங்கள் நான் சொன்ன மாதிரி மாநிலத்திலே ஒரே கல்வி முறை கிடையாது. ஒன்றியம் முழுக்க பல்வேறு கலாச்சாரம், பல்வேறு தேசிய இனங்கள், பல்வேறு பழக்க வழக்கங்கள் உள்ள பல்வேறு பாடத்திட்டங்கள் உள்ள இடத்துல ஒரே வினாத்தாள் அப்படின்றது ஒரு பெரிய மோசடியான ஒரு விஷயம், ரொம்ப தப்பான விஷயம், மாணவர்களுக்கு இழைக்கிற மிகப்பெரிய துரோகம் அது. அதை தொடர்ந்து இந்த அரசாங்கங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்குது. அதனால் நம்ம நிறைய மன அழுத்தங்களுக்கு ஆளாகி நிறைய தற்கொலைகள் நடந்துகிட்டே இருக்குது. அது ஒரு பக்கம். இன்னொன்று, இந்த நீட்டு இப்போ ஒரு விஷயம் அறிமுகமாகும் போது தவறுகள் நடப்பது இயல்புன்னு சொல்லலாம். ஒரு விஷயம் புதுசாக அறிமுகமாகுது, இது வந்து அறிமுகமாகி போக போக தான் தவறுகளும் அதிகமாகிட்டே போகுது. தவறுகள்லேருந்து சரி செஞ்சுட்டே வந்தாங்கன்னா பரவாயில்ல, தவறுகள் அதிகமாகிட்டே போகுது. அது எதனால் போது இதை அவர் தோழர் சொன்ன மாதிரி இது வந்து வருஷத்துக்கு 60,000 கோடி ரூபாய் புழங்குற ஒரு தொழிலாக மாறிடுச்சு. நீட் கோச்சிங் சென்டர்ஸ்ன்றது மட்டும், நீங்கள் வேறு எதுவுமே இல்லை, மற்ற இன்னும் நிறைய கோச்சிங்லாம் இருக்குது. ஐஐடி குறிப்பிட்ட மருத்துவக் கல்வி மட்டும் சொல்கிறீங்க மட்டும், அது மட்டுமே கிட்டத்தட்ட 60,000 கோடி ரூபாய் புழங்குற ஒரு தொழிலாக மாறிடுச்சு. நீங்கள் ஒவ்வொருத்தரும் 30,000 4.5 லட்சம் 5 லட்சம் வரைக்கும் வருஷத்துக்கு கட்டி படிக்கிற பயிற்சி எடுக்கிற மாணவர்கள் 10ஆம் வகுப்புலேயே அந்த மாணவனை வந்து நீட்டுக்குன்னு ஒரு பயிற்சி கொடுக்குறாங்க. அதான் பாருங்க. அப்போ நான் கேட்டது 10ஆம் அவர் கல்வியாளர் சொல்கிறாருன்னா சரியாக இருக்கும். அங்கிருந்தே வந்து நீட்டுக்குன்னு தனி பயிற்சின்னு சொல்லி மாதம் பணம் கட்டுறது, வருஷம் பணம் கட்டுறதுன்னு அவ்வளோ பணம் புழங்குற ஒரு தொழிலாக மாறி. இப்படி எடுத்துக்கலாமா? மருத்துவ கல்வி வந்து எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும், யார் மெரிட் அடிப்படையில் மதிப்பெண் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு அது போய் சேரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காகவும் டொனேஷன்லாம் இருக்கவே கூடாது, மாணவர்கள் பாதிக்கப்படாத வகையில் மருத்துவ கல்வி கொடுக்கணும்னு எடுத்த காங்கிரஸ் முடிவு இப்போ மாறிடுச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லை, டொனேஷன்றது நீங்கள் +2 மார்க்கின் அடிப்படையில் வந்து போகும்போதும் அந்த ஒரு 1000க்கு மேலே எடுக்கிறவங்க, அன்றைக்கி அப்போ 1200 இருந்துச்சு, 600 ஆயிடுச்சு, 1100 1150 எடுக்கிறவங்க எளிமையாக வந்து அரசு கல்லூரிகளில் இடம் கிடச்சி போயிடும். அப்போவும் 650 700 எடுத்தவங்களும் பணம் கட்டி படித்தாங்க.
பணம்ன்றது எல்லா காலத்துலயும் இருக்கு, இன்னைக்கும் அது இருக்கு. இப்ப நீங்க நீட்ல இல்ல அதான் என் கேள்வி, அந்த பணம்லாம் இருக்க கூடாது, மெரிட் அடிப்படையில் போய் மாணவர்கள் படிக்கணும் அப்படின்ற நோக்கம் சிதைந்து விட்டதுன்னு எடுத்துக்கலாம். நான் சொல்றது வந்து கல்லூரி சேர்க்கைக்கான கட்டணம். இப்ப இதுக்கு முன்னாடி சொன்னது பயிற்சி கட்டணம்ன்றது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி உருவாச்சுன்னு சொல்றேன். முன்னாடி கொட்டது காங்கிரஸ் சொன்னதும் கூட ஏழை மாணவர்கள் வந்து கல்லூரிக்கு சேர்க்கைக்கு பணம் கட்ட முடியலன்னு சொன்னாங்க. இன்னைக்கு வந்து பயிற்சிக்குன்றது ஒரு பெரிய இதாயிடுச்சு. அதுக்கு முன்னாடி அது கிடையவே கிடையாது. நான் என்ன கேட்குறேன்னா, டொனேஷன் வாங்கக்கூடாது, மெரிட் அடிப்படையில் மாணவர்கள் சேர்க்கணும்னு கொண்டு வரப்பட்டது நீட் தேர்வு. ஆனால் இப்போ கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணி அதன் மூலமா சம்பாதிக்கக்கூடியது அடுத்த கட்டத்துக்கு அப்கிரேட் ஆயிட்டாங்களோ அப்படின்றத என் கேள்வி. ஆமா நீங்க இதுல ஒரு நேரத்தில் வந்து இப்போ மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்தப்போ ஒரு தடவை ஒரு ட்வீட் போட்டார், இன்னும் 0%ன்னு சொல்லிட்டாங்க, நீட் அட்டன் பண்ணாவே போதும் உங்களுக்கு சீட்டு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ நாங்கள் சொன்ன 0ன்றது அது ஒன்றும் இல்லைன்றது ஒன்றிய அரசே ஒத்துக்குச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் போட்ட படித்த ஞாபகம் இருக்குது எனக்கு. அது அந்த தேதி அந்த இது சரியாக தெரியல. ஆனால் அப்படிதான் இது தொடர்ந்து மலிந்துகிட்டே வருது. என்ன நோக்கத்துக்காக கொண்டு வரப்பட்டதோ அந்த நோக்கம் நிறைவேற நோக்கம் தவறான நோக்கம்ன்ற அந்த நோக்கமே தவறான நோக்கம். ஏன்னா காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்த நோக்கம் தவறானது. இல்ல காங்கிரஸ் கட்சி கொண்டு வரல, உச்ச நீதிமன்றம், அதாவது ஒரு தனிநபர் ஜெயின், அவர் பேரு ஏதோ ஒரு பேரு ஜெயின் ஏதோ ஒரு பேரு, அவர் போட்ட வழக்கின் அடிப்படையில் உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு அதை செயல்படுத்திச்சு காங்கிரஸ் அரசு. காங்கிரஸ் அரசு அவங்க அமைச்சரவையிலையோ அவங்க இதுலயோ ஒரு பாலிசியா எடுத்துட்டு வந்து இது இந்தியா பூரா ஒரு தேர்வு நடத்தணும்னு கொண்டு வரல. இது உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு. இத்தனை வெவ்வேறு நுழைவுத் தேர்வுகள், நிறைய நுழைவுத் தேர்வுகள் இருக்கு, அது மாணவர்களை பாதிக்குது, ஒரே நுழைவுத் தேர்வா இருக்கணும்னு அவங்க கொண்டு போட்ட வழக்குக்கு அவங்க அதை ஏத்துக்கிட்டு உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பின் அடிப்படையில் அதை கொண்டு வந்தாங்க. சரி, ஓகே. திரு பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி, நீட் தேர்வு வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பக்கம் இருந்தாலும் நீட் தேர்வு வேணும்னு சொல்லக்கூடிய இன்னொரு பக்கமும் இருக்கு. அதற்கான காரணங்களை 2 பேருமே பட்டியலிடுறாங்க. நீட் தேர்வு ஏன் வேணும் அப்படின்னா, கடைகோடி ஒரு மாணவரும் வந்து நீட் தேர்வு எழுதி இப்போ மருத்துவ சேர்க்கை எளிதாக பெற முடியுது. ஆனால் காங்கிரஸ் கட்சியுடைய ஆட்சி காலத்தில் அப்படி இல்லை அப்படின்றது ஒரு தரப்பு. மற்றொரு தரப்பு, காங்கிரஸ் கட்சி ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது பாஜகவுடைய ஆட்சி காலத்தில் அது வியாபாரமயமாக்கப்பட்டு விட்டது. முன்பு இருந்ததை விட இப்போ இருக்கக்கூடிய மருத்துவ கல்விக்கு மாணவர்கள் போகிறது தான் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழலாக இருக்குது, தேர்வு எழுதி முடிவுகள் வரதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய மற்றொரு தரப்பு. உண்மையிலேயே இந்த நீட் தேர்வு அப்படின்றது ஒன்று அரசியலாக்கப்படுகிறதா, இல்லை வியாபாரமாக்கப்படுகிறதா, இல்லை நேரத்திற்கு ஏற்ப இந்த நேரத்திற்கு இந்த நீட் தேர்வை வைத்து ஒரு நகர்வை நகர்த்தி விடலாம் என்பது பலருடைய சிந்தனையாக இருக்கா? என்ன வெளிப்படையாக பேசக்கூடிய? சரி, நிச்சயமாக. முதல்ல இங்கே பேசிய 3 நிபுணர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துகள். ரொம்ப அருமையான வாதங்களை முன்வைத்தார்கள். நான் இப்போ பேசப்போது எதுவுமே யாருக்கான பதிலுரியும் இல்லை, சரிங்களா? அது என்னுடைய கருத்துக்கள், அவ்வளோதான். மற்றபடி அவர் மிகச்சிறப்பாக, ஒருவேளை நீங்கள் சொல்கிறதுல ஏதாச்சும் வெளிப்பாடு இருந்துச்சுன்னா சொல்லுவாங்க அவங்க. ஆமாம், இல்லை சொல்லட்டும், அது இல்லை சொல்கிறேன். அவர் மிகச்சிறப்பாக முன்வைத்தார்கள், அவங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள். இதில் 2-3 விஷயங்களை பார்க்கலாம். ஒன்று, இந்த தேர்வுகளுடைய வினாத்தாள் கசிவு, அது ஒரு பிரச்சனை. 2வது, நீட் தேர்வு உண்மையே தேவையா இல்லையா, அப்படி 2 பிரச்சனைகள் பற்றி இன்றைக்கி பேசியிருக்காங்க. அதில் ஒரு சில விஷயங்கள் நான் தெளிவுபடுத்தி விடுகிறேன். என்ன அப்படின்னா, கடந்த சில ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த கல்வி தொடர்பான விஷயங்களால் பேசிக்கொண்டு எழுதி கொண்டு வருகிற போது அருகிலிருந்து உன்னிப்பாக கவனித்த வரையில் அநேகமாக நீட்டுத் தேர்வுக்கு எதிரான ஒரு கொள்கை முடிவை காங்கிரஸ் எடுத்ததாக எனக்கு தெரியல. அவர்கள் ஓரளவுக்கு நீட் தேர்வு வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு கொள்கை முடிவில் அப்படி தான் இருந்தாங்க அவங்க. அதுவும் இல்லாமல் நீட்டுத் தேர்வுக்கு ஆதரவாக வழக்காடிய அத்தனை பேருமே மிகவும் காங்கிரஸில் மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அவர்களாக தான் பண்ணாங்க. அதனால் அவர் கொள்கை ரீதியாக அதை அவர்கள் எதிர்த்ததாக எனக்கு தெரியவில்லை. அவர் வந்து பத்திரிகையாளரும் ஐயாவும் இருக்காங்கன்னு சொல்லட்டும், அப்படி இல்லை. ஏன்னா கொள்கை முடிவாக ஏற்றுக்கொண்டார்கள் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஒன்று. அப்புறம் 2வது, திரும்பவும் சொல்கிறேன், இது வந்து ஒரு பதிலெலாம் இல்லை, நம்ம ஒரு சின்ன விளக்கம் தான். என்ன அப்படின்னா, வெவ்வேறு கல்வி வாரியங்கள் இருக்கின்றன, வெவ்வேறு தேர்வுகள் நடக்கின்றன, இந்தியா முழுவதுமே அது இருக்குது, சரிங்களா? சென்ட்ரல் போர்டு இருக்குது, ஸ்டேட் போர்டு இருக்குது, மெட்ரிகுலேஷன் இருக்குது, இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனாலும் நீங்கள் எங்கே போனாலுமே அறிவியலாக தான் இருக்கும். தண்ணீர் H2O அப்படிங்கிறது இங்கேயும் H2O தான், நீங்கள் எங்கே படிச்சா தான் அது SO2ஓவோ இல்லை H3O மாறல. அப்போது அறிவியல் பாடம்ங்கிறது எல்லா இடத்துலையும் ஒன்றா இருக்கும். அது எப்படி மாறும்? சில இடங்களில் 2வது பாடமாக இருக்கும், சில இடங்களில் 4வது பாடமாக இருக்கும், சில இடங்களில் 5வது படிச்சிருப்பீங்க, சில இடங்களில் 6வது போகும்போது படிப்பீங்க. ஆனால் ஒட்டுமொத்தமாக அறிவியல் அந்த சித்தாந்தம் இருக்குல்ல, அறிவியல் சித்தாந்தம், சயின்டிஃபிக் தியரிஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் மாறவே போகிறது கிடையாது. மேத்தமெட்டிக்ஸும் சயின்ஸும். அதனால தான் அதில் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது நேஷனல் கூட இல்லை, அது வந்து இன்டர்நேஷ்னல் சப்ஜெக்ட்ஸ். அது எங்கே போனாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும், எல்லா இடத்துலையுமே நீங்கள் படிச்சிருப்பீங்க அப்படி சொன்னாங்க. அது 2.
அப்புறம் மூன்றாவது நிறைய சிபிஎஸ்சி பேஸ்டு கொஸ்டின்ஸாகவே வந்தது நீட்டில் அப்படின்னு சொல்லிக்கிற போது இதை நானும் ஒரு கட்டுரையில் எழுதுறேன் ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பாக. சிபிஎஸ்சி பேஸ்டு கொஸ்டின்ஸ் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஆண்டுலேருந்து என்ன ஆச்சு அப்படியே மாறி இப்போ கடைசியாக நடந்த நீட் தேர்வில் மாநில வாரியம் இருக்குல்ல, ஸ்டேட் போர்டு, அதுலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் அப்படியே வந்துருக்கு டெக்ஸ்ட் புக்கிலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பதிவு செஞ்சாங்க. ஐ வாஸ் வெரி ஹாப்பி அபவுட் இட். தனிப்பட்ட முறையில் எனக்கு அது மிகுந்த சந்தோஷம் தான். அதனால் அதுவும் இப்போது பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது 3. அப்புறம் 4வது இந்த நீட் தேர்வு பொறுத்தவரையில் மாண்புமிகு உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சு, திரும்ப 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 என்ன சொல்லிச்சு அப்படின்னா நம்முடைய நோக்கம் இதுதான். என்ன அப்படின்னா ஏதேனும் ஒரு நுழைவுத் தேர்வு அல்லது தகுதித் தேர்வு வச்சு மேலே வருகிற போது அத்தனை பேருக்குமான ஒரு சமமான வாய்ப்பு அதில் கிடைக்கும். அது சரியாக அதில் எல்லாமே இருக்குது. இப்போ நம்மளாம் இந்த சோஷியல் ஜஸ்டிஸ் சமூக நீதி என்னெல்லாம் சொல்கிறோமோ அத்தனை கோட்பாடுகளும் முழுமையாக இதில் பின்பற்றப்படுங்கிற உறுதிமொழியை அரசு கொடுத்திருக்கிறது. அதை ஏற்றுக்கொண்டு சமூக நீதி கோட்பாடுகளை முழுமையாக ஏற்றுக்கொண்டு இதே மாதிரி நுழைவுத் தேர்வும் வைத்து அதன் மூலம் வருகிற போது யாரும் கூடுதலாக எதுவும் செலவு செய்ய வேண்டியதில்லை. தனியாக மருத்துவ செலவுங்கிறது மருத்துவக் கல்வி மிகவும் செலவு மிக்கதாக ஆகியிருக்கிறது. அதை தாண்டி ஒரு சாமானியருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கல்வியாக இருக்கிற போது அதற்கு உதவி செய்யும் என்றால் நாங்கள் வரவேற்கிறோம். இதை தான் எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க. சரிங்களா? கொள்கை அளவில் கோட்பாடு அளவில் பின்னால் இருக்கக்கூடிய விஷயம் அவ்வளோதான். சரிங்களா? அது எந்த அளவுக்கு பிறந்து சென்றிருக்கிறது, தடமாறி சென்றிருக்கிறது அப்படிங்கிற மற்ற 3 பேரும் சொல்லுவாங்க. இதுதான் பின்னால் இருக்கக்கூடியது. அப்புறம் இது வினாத்தாள் கசிவு. இந்த வினாத்தாள் கசிவு இருக்கிற போது என்னை பொறுத்தவரையில் 2-3 விஷயங்களை சொல்லி ஆகணும். இது வந்து மிக நிச்சயமாக கடுமையான கண்டனத்துக்குரியது. அதுவும் இந்தியா போன்ற ஜனநாயக குடியரசு நாட்டில் மிக நிச்சயமாக எதிர்ப்புகள் வரத்தான் செய்யும். அதற்கு அரசாங்கம் பதிலளிக்க தான் செய்யும். அரசாங்கத்தின் சார்பாக நான் பதிலளிக்க முடியாது. சரிங்களா? அரசாங்கம் தான் பதில் கொடுக்க வேண்டும். ஆனால் இந்த வினாத்தாள் கசிவு வருகிற போது பொதுவாக இந்தியாவில் என்ன நடக்குது அப்படின்னா பல இடங்களில் இந்த கொஸ்டின் ஆஃப் இன்டெகிரிட்டிங்கிறது மிகப்பெரிய அளவில் இப்போ வந்து இருக்கிறது. நான் அப்படி தான் பார்க்குறேன். இதன் அரசியலுக்குள்ள நான் போக விரும்பலை. கல்வியெல்லாம் தாண்டி ஒருவருடைய நேர்மை, அவருடைய நாணயம் அது எந்த அளவுக்கு கேள்விக்குரியாது பாருங்களேன். ஏன்னா இப்போ வந்திருக்க செய்தியெல்லாம் பார்க்கும்போது எனக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருக்கிறது. எங்கேருந்து வந்து இருக்குது அப்படின்னு நீங்கள் எடுத்தோன்னே சொன்னீங்க. அது அச்சகத்திலிருந்து வரல. யார் தேர்வுக்கான அந்த வினாத்தாளை வடிவமைத்தாரோ அவரிடம் வந்து சொல்லும் போது அது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்கிறது எனக்கு. சரிங்களா? மற்ற அரசியல் கேள்விகள் எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த வலிமையை நான் அப்படியே குறைக்க விரும்பலை. அந்த வலிமை அப்படியே இருக்கட்டும். நான் என்ன பார்க்கணும் அப்படின்னா இது எங்கே கொண்டு போய் சேரும். நீங்கள் நம்ம இதே மன்றத்தில் பல முறை நம்ம பேசியிருக்கோம். சரிங்களா? ஒப்பிட்டுக்காக சொல்ல வரல, தயவுசெய்து அப்படி எடுத்துக்காதீங்க. கடந்த 4-5 ஆண்டுகளாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ஒவ்வொரு முறை நடக்கும்போது இந்த பிரச்சனை வந்தது. ஒவ்வொரு முறையும் வந்தது. வினாத்தாள் கசி வந்தது, முறைகேடு வந்தது, மதிப்பெண் முறைகேடு வந்தது. அதுக்கப்புறம் வந்து கேள்வித்தாளை கொடுத்து விட்டு திரும்பி வாங்கிவிட்டு திரும்பி தந்தது, ஆன்சர் ஷீட்டை கொடுத்துட்டு திரும்பி வாங்கி திரும்பி கொடுத்தது. குரூப் 2 எக்ஸாம்லாம் இதை பற்றிலாம் எழுதியிருக்கோம், பேசியிருக்கோம். அப்போது இதெல்லாம் வந்து அப்போ நேரடியாக நான் வந்து தமிழ் முதல்ல நான் கேள்வி கேட்கல. அப்போ நினைச்சு சொன்னேன் இல்லை இது என்ன எங்கே வருதுன்னா இந்த இன்டெகிரிட்டி கொஸ்டின், ப்ரொப்ரைட்டரி கொஸ்டின். இல்லை எனக்குன்னு ஒரு நாணயம் இருக்குல்ல, ஒரு பேராசிரியராக எனக்கு ஒரு நாணயம் இருக்குல்ல, அதை வந்து அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளும். யாரும் சந்தேக கண்ணோட பார்க்கறது இல்லை. இப்போ நீங்கள் வந்து என்கிட்ட ஒரு துறை சார்ந்த ஒரு தேர்வு நடத்துறீங்க, அந்த துறை சார்ந்த ஒரு துறைக்கே அந்த தேர்வுக்கு என்கிட்ட வினாத்தாள் கேட்குறீங்க அப்படின்னா நான் கொடுத்துதான் வச்சுங்களேன், நீங்கள் என் மேலே ஒரு நாணயம் வச்சு தானே கேட்குறீங்க. சரிங்களா? இப்போ என்ன ஆகுதுன்னா அதுவே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா. இதெல்லாம் ரொம்ப ஆழமாக நம்ம கேட்க வேண்டிய ஒரு கேள்விகள் இதெல்லாம். அப்போது இந்த சமுதாயத்தில் எந்த இடத்துல நமக்கு நாணயம் இருக்குமோ அங்கேயே நாணயம் சிதைந்து போயிருக்கு. இல்லை சார், நான் என்னோட கேள்வி என்ன, சிபிஎஸ்சி தேர்வுகளையும் வடிவமைக்கக்கூடிய ஆசிரியர்கள் தான், அதே போல் ஒவ்வொரு தேர்வையும் அந்த தேர்வு வினாத்தாள வடிவமைக்கக்கூடியவரும் அதனை சார்ந்து இருப்பவர்கள் தான். ஏன் மற்ற இடங்கள்லாம் நடக்காதது இந்த குறிப்பிட்ட நீட் தேர்வில் மட்டும் நடக்குது அப்படின்றதா கேள்வி. அப்போ அந்த நீட் தேர்வில் மட்டும் ஏதோ ஒரு குளறுபடி இருக்கு, அரசு ஏதோ ஒரு இடத்துல கவனிக்க தவறிட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? அந்த கேள்வி தான் வரேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க யூபிஎஸ்சி நடக்குது, ஸ்டாஃப் செலெக்ஷன் இருக்குது, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு இருக்குது, ஐபிபிஎஸ் சொல்லக்கூடிய வங்கி தேர்வுகள் இருக்குது. இங்கெல்லாம் வராத இந்த பிரச்சனைகள்லாம் ஏன் டிஎன்பிஎஸ்சி மட்டும் வருது அப்படின்னா வேற ஒன்றுமே இல்லை. பிரச்சனை என்ன அப்படின்னா வேற ஏதோ ஒரு இடத்துல வந்து அந்த இன்டெகிரிட்டி கொஸ்டின் வருது. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, தமிழக அரசு வந்து அந்த முறைகேடு நடக்கணும்னு ஆசைப்படுமா? நேர்மையாக நடக்கணும், எல்லாருக்கும் சரியாக நடக்கணும் தான் தமிழக அரசுடைய எண்ணம், அதோட நோக்கம் அதுதான். ஆனாலும் அங்கே அந்த பிரச்சனைகள் வருகிறது அப்படின்னா அதில் எங்கே இருக்காங்களோ அவர்கள் தான் கண்டுபிடிச்சாகணும். நான் அரசுக்கு பொறுப்பே இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அரசுக்கு மிக நிச்சயம் பொறுப்பு இருக்கிறது. இப்போ 2016 நீட் தேர்வை தொடங்குகிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் நீட் தேர்வு நடைபெறக்கூடிய தேர்வு, ஒவ்வொரு ஆண்டுமே இது போன்ற ஏதோ ஒரு சிக்கல்கள் எழுந்து கொண்டே தான் இருக்கிறது. அப்போ அந்த இடத்துல அரசு தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து அதை சரி செஞ்சிருக்கணும். அப்படின்றப்ப அதுல பொறுப்பின்மை தான் திரும்ப வரேன். அது டிஎன்பிஎஸ்சியாக இருந்தாலும் யூபிஎஸ்சியாக இருந்தாலும் இல்லை தேசிய தேர்வு முகமையாக இருந்தாலும் எங்கே இருந்தாலுமே பொதுவாக அரசு என்ன சொல்லும், சரி முகமை பார்த்து கொள்ளும் அப்படின்னு அவங்க நிற்பாங்க. முகமையில் இருக்கக்கூடியவர்கள் ஏற்கிறேன், அதற்கான தனி அமைப்பு பார்த்து கொள்ளும்.
ஆனா அந்த அமைப்பே ஒவ்வொரு முறையும் இது போன்ற தவறுகளை செய்யும் போது அந்த இடத்துல ஒரு மத்திய அரசோ ஒரு மாநில அரசோ எடுக்கக்கூடிய நடவடிக்கை என்ன எடுக்காதனால தான் அடுத்த வருஷம் தொடர்ந்து தான் அதைத்தான் இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா இப்போ அதுதான் என்ன பண்றாங்க அப்படின்னா இனிமேல் தான் மத்திய அரசியல் இதுவும் விழிப்புடன் நடந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் வருகிறது. என்னன்னா தேசிய தேர்வு முகமையின் பக்கம் முழுவதுமாக நம்மால் தந்துவிட முடியாது, இது மாதிரியான ஏராளமான குளறுபடிகள் இருக்கின்றன, குறைபாடுகள் இருக்கின்றன அப்படிங்கிற போது இனிமேல் வரக்கூடிய நடவடிக்கைகள் இருந்தால் நமக்கு தெரிய வரும். மத்திய அரசு உணர்வதற்கே 10 ஆண்டுகள் தேவைப்படுகிறது. 2016 இருந்து 26 வரைக்கும் 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் எவ்வளவு முறைகேடுகள், எத்தனை முறை தேர்வு ரத்தாயிருக்கு, முறை தேர்வு ரத்தான பிறகு என்னன்னா இது மத்திய அரசு நினைச்சாலும் முடியாது. ஏன்னா மத்திய அரசையும் ஆட்டு வைக்கிற ஒரு பெரிய தொழில் மாஃபியா தான் இது. காரணம் இல்ல சார், என்டிஏ தான் பொறுப்பெடுக்கணும், மத்திய கல்வி அமைச்சர் தான் பொறுப்பெடுக்கணும். நான் உங்க 2 பேர் விஜய் கிருஷ்ணா போயிட்டு விஜய் கிருஷ்ணா, இப்போ பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி சார் சொல்லும் போது காங்கிரஸ் கட்சி நீட் தேர்வு வேண்டும் அப்படின்ற கொள்கையில ரொம்ப ஆழமா இருந்தாங்க, அதனுடைய வெளிப்பாடும் தான் நீட் தேர்வு இந்தியா முழுவதும் அமல்படுத்துவதற்கான ஒரு காரணமா எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க. இல்ல காங்கிரஸ் கட்சி அந்த மாதிரி இருந்ததுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது, அது முற்றிலும் போய் சரிங்களா, அது முற்றிலுமா நான் மறுக்கிறேன் சரிங்களா. காங்கிரஸ் கட்சி வந்து அந்த நீட் தேர்வுல ரொம்ப கீனா இல்ல அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும்லாம் இல்ல. இல்ல நான் என்ன நினைக்கிறேன் பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி சார் எது அடிப்படையில சொல்லியிருப்பாரு, உச்சநீதிமன்றத்திற்கு மேல்முறையீட்டு மனுவை நகர்த்தியதுனால அந்த ஒரு பதில் அவர் சொல்லியிருக்கலாம், நாடாளுமன்றத்துல இது வேண்டும் அப்படின்னு சொன்னனால அந்த பதில சொல்லிருக்கலாம். இப்படி பல காரணங்கள் இருக்கும்போது அதனை ஒரே நேரத்துல இல்ல இது பொய் அப்படின்னு சொல்லி நம்ம நிராகரிச்சு காங்கிரஸ் கட்சி அதை எடுத்துட்டு வந்து ஒரு முழு முனைப்போட இதை நாங்க எடுத்துட்டு வந்து தமிழ்நாட்டு மேலேயும் கேரளா மேலேயும் கர்நாடகா மேலேயும் எல்லார் மேலேயும் இன்னைக்கே இதை நாங்கள் திணிச்சாகணும்லாம் செயல்படவே இல்லை சரிங்களா. இன்னைக்கே இது எல்லா ஸ்டேட்டும் அக்செப்ட் பண்ணியே ஆகணும், எந்த ஸ்டேட்டுமே இதுக்கு மறுப்பே தெரிவிக்கக்கூடாது. ஏதாவது மாநிலம் இதுக்கு மறுப்பு தெரிவித்தா அவ்வளோதான், அவங்கள வந்து நாங்கள் அவங்க வழக்கமாக ஒரு இது ஆன்டி இண்டியன்னு சொல்லுவாங்க பிஜேபியில், அந்த மாதிரி சொல்லிடுவோம் ஏதாவது சொல்லியிருக்காங்க. இது நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா, இந்த ரோட்ல நான் வண்டியை ஓட்டணும்னு நினைச்சு நான் ஓட்டல, ஆனா நடந்து போச்சுங்க, நான் என்னங்க பண்றது அப்படின்ற மாதிரி இருக்கு. இல்ல நான் சிம்பிளா சொல்லிடுறேன்ல, அதாவது வந்து நானும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஒரு விளக்கம் கொடுத்தேன், அவரு தமிழ் ஒரு விளக்கம் கொடுத்தாரு. காங்கிரஸ் கட்சி இதுல ஒரு முழுசாவும் இல்லை. இன்னொன்னு தமிழ்நாடு என்னைக்குமே இதுக்கு அகேன்ஸ்டா தான் இருந்திருக்கு நீட்டு. இன்னொரு விஷயம் அவர் சொன்னது மேட்டருக்குலாம் நான் சொல்லிடுறேன். குஜராத் மாநிலமே 2012 நீட்டுக்கு அகேன்ஸ்டா தான் இருந்தாங்க. 2013 உச்சநீதிமன்றத்துல மேல்முறையீடு போனதுல குஜராத் மாணவர்கள் அமைப்பும் ஒன்று. சரி சார், இன்னைக்கு குஜராத் அகேன்ஸ்டா இருக்காங்களா? இன்னைக்கு சார் காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்தப்ப அகைன்ஸ்டா இருந்தாங்க, அது தொடங்கி வச்சுட்டு போயிட்டாங்க, இப்போ வரைக்கும் அது கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு பல ஸ்டூடண்ட்ஸ் அசோசியேஷன் அகைன்ஸ்டா இருக்காங்க சார். நீட்டுக்கு விலக்கு கொடுங்கல. தமிழ்நாடு அரசு அகைன்ஸ்டா இருக்கு சரிங்களா. தமிழ்நாடு அரசு என்ன பண்ணிருக்கு, சட்டமன்றத்துல ஒருமனதாக இது இன்னைக்கு பல மாணவர் அமைப்புகள் நீட்டுக்கு அகைன்ஸ்டா இருக்கும்போது நீட்டுக்கு விலக்கு கேட்கக்கூடிய விஜய கிருஷ்ணா ஏன் குஜராத் மாநிலமோ மகாராஷ்டிராவோ இன்க்ளூடிங் கோவா முதற்கொண்டு காங்கிரஸ் கட்சி நீட் தேர்வை கொண்டு வந்த போது எதிர்த்த போது ஏன் நீட் வேணான்னு சொல்லிட்டு கடந்து போகல? அன்னைக்கு யாருமே திணிக்கவே இல்ல, அது விலக்கு ஆட்டோமேட்டிக்கா இல்ல திணிக்கலன்ற கேள்வி இல்ல, மத்திய அரசு ஒன்னு அமல்படுத்தும் போது ஏத்துக்கிற கட்டாயம் வந்துரும்ல. ஒரு தகவல் சொல்லவா? தமிழ்நாட்டுல திமுக அதிமுக 2 கட்சிகளுமே நீட்டுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றுச்சு சட்டசபையில. அப்ப காங்கிரஸ் வந்து அதை எதிர்க்கல, ஆதரிச்சு தான் இருந்தது. அது எதிர்த்தது பிஜேபி தான். அப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, இப்போ மாணவர்கள் சங்கங்கள் எதிர்க்கும் போது நீங்க நீட் தேர்வுக்கு விலக்கு கொடுக்கணும்னு கேட்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி ஏன் 2012-13 ஆண்டுகள்ல நாடு முழுவதும் பல மாணவர் அமைப்பு நீட் தேர்வு வேணான்னு சொன்னப்ப அதை மீண்டும் வேணும்னு சொன்னாங்க, நடைமுறைப்படுத்தல. அவங்க யாரு வேணும்னு சொன்னாங்க? காங்கிரஸ் வந்து பாராளுமன்றத்திலேயே அதுக்கு ஆதரவா வாதாடுச்சு. நான் தான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, உச்சநீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்தணும். நம்ம ஆட்சி, அதாவது ஒரு கவர்மெண்ட், எந்த கவர்மெண்ட்டாக வேணாலும் இருக்கட்டுமே, ஒரு கோர்ட்டு தீர்ப்பு வந்து அந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக வந்தா அது அவங்க கோர்ட்டு சொன்னது சரின்னு நினைச்சா கூட எங்க மேல தப்பு இல்ல, உச்சநீதிமன்றம் சொன்னதை நாங்க நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் நாங்க செயல்படுத்தணும் அப்படின்றீங்க. ஆமா, அதுதான் அவங்க வந்து அவங்க முனைப்பா அதை அமல்படுத்தல அப்படிங்கறத நடந்த உண்மை. சரி, ஓகே, நான் ஒரு பிரேக் அப் பண்ணி நீங்க என்ன அப்படியே கிளியரா டைவர்ட் பண்ணிடுறீங்க. என்னன்னா இல்ல, அதாவது இந்த விவாதம் வந்து ஒரு வேறு பாதையில செல்லும் போது உண்மையான அடிப்படை என்ன அப்படின்ற இடத்துல நான் கொண்டு போறேன். அவ்வளவுதான். நான் என்ன கேள்வி கேட்கிறேன்னா, இம்ப்ளிமெண்ட் பண்ணாத ஒரு அரசாங்கத்துக்கிட்ட நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண அரசாங்கத்தை கேள்வி கேட்கறதுக்கு பதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாத ஒரு அரசாங்கத்தை தான் கேள்வி கேட்குறீங்க. இன்னைக்கு ஒரு அரசாங்கம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கு. இன்னொன்று அவர் சொன்னார்ல, நான் என்ன கேட்குறேன்,
2024 இது சுருக்கமா சொல்லிடுறேன். 2024 வந்து இதே மாதிரி ஒரு அக்யூசேஷன் வந்தது, பேப்பர் லீக் வந்தது, இந்தியா ஃபுல்லா பிரச்சனை ஆயிடுச்சு. ராதாகிருஷ்ணன் கமிட்டி வச்சாங்களே, அந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்களா? அதுக்கப்புறம் நான் இதுக்கு முன்னாடி சொன்னல, அதோட டைரக்டர் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? தர்மேந்திர பிரதான் வந்து இது அமைச்சர் பதவியிலேருந்து விலகினாரா? இதே தர்மேந்திர பிரதான் தான் தமிழ்நாட்டு மக்களை பார்த்து காட்டு மிராண்டிகள்னு பார்லிமெண்ட்லேயே சொன்னாரு. சரிங்களா? இவ்வளோ பிரச்சனை இருக்கு. நீங்க இது எதுவுமே இன்னொன்று உச்சபட்சமான விஷயம் என்னன்னா, இது சமூக நீதினு வேற சொன்னாரு பாருங்க நம்ம பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி சார். நான் ஏகே ராஜன் கமிட்டி சொன்ன ரிப்போர்ட் இருக்கு, பல இண்டிபெண்டன்ட் ஸ்காலர்ஸ் பண்ணிருக்காங்க. இது எல்லா இடத்துலயுமே கிராமப்புற மாணவர்களுக்கும் எதிராக தான் இருக்கு. சரி பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி, விஜயகிருஷ்ணா, நீங்க சொன்ன எந்த குற்றச்சாட்டுகளுமே அடிப்படை ஆதாரமற்றது. காங்கிரஸ் கட்சி எந்த இடத்துலையுமே நீட் தேர்வு வேணும் அப்படின்னு நிலைப்பாட்டையும் நாங்க எடுக்காத ஒண்ணு எங்க மீது ஒரு குற்றம் சுமத்தப்படுது. நிறைவான கருத்து ரொம்ப சொற்கமா. சரி, ஒன்று இல்லை, அது கூட பரவாயில்ல. இவர் சொன்னதெல்லாம் பொய்ன்னு வேற சொல்லிட்டாரு. ஓகே, அப்படியே இருக்கட்டும். இல்ல, நேர்கள் பார்த்துட்டு இருக்காங்க, அது உண்மையா பொய்யா நேர்களுக்கு சொல்லணும் இல்லையா? உடன் இருக்கக்கூடிய அன்பர்களுடைய கருத்துக்களுக்கு நம்ம பதில் சொல்றது இல்லை, ஆஸ் எ மேட்டர் ஆஃப் பிரின்சிபல். ஆனால் நான் சொல்ல விட சொல்றேனே, நான் வந்து when I say something I do really mean it. நான் என்ன சொல்லணும், அது ஒவ்வொரு சொல்லியும் நான் வந்து பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். காங்கிரஸினுடைய கொள்கை ஆதரவு நீட்டுக்கு இருந்தது அப்படிங்கிற மீண்டும் ஆணித்தரமாக அடிக்கோடிட்டு கொடுக்குறேன் சொல்கிறீங்க. சரி, இப்போது எதிர்ப்பு அப்படிங்கிறது என்ன காரணம் அப்படின்னா, 2 காரணங்கள். ஒன்று, ஜனநாயக நாட்டில் ஒரு எதிர்க்கட்சி செய்ய வேண்டிய ஒரு ஜனநாயக கடமையை அவங்க ஆற்றி வருகிறார்கள், அதை நான் உண்மையாக ஏற்றுக்கொள்கிறேன். 2வது, இது வினாத்தாள் கசிவு என்று வருகிறப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகுது. அதற்கு அப்போது வந்து மிக நிச்சயமாக எதிர்வினை ஆற்ற தான் வேண்டும். சரிங்களா? அந்த எதிர்வினையாக நான் பார்க்கிறேன். ஆனால் நீட் என்று வருகிற போது அது வந்து தேசிய தகுதி நுழைவுத் தேர்வு என்று வருகிற போது, தேசியம் நேஷனல் அவங்க கொண்டு வரும்போதே இட்ஸ் மென்ட் ஃபார் தி ஹோல் நேஷன். அப்படிதான் அவங்களே கொண்டு வந்தாங்க. அப்படி இல்லைன்னு சொல்லி நாம என்ன வேணா அதுக்கு பெயிண்ட் அடிச்சுக்கலாம், அது வேற விஷயம். ஆனால் அப்படி கொண்டு வரப்படவில்லை. அது பிறகு நோக்கம் அது இல்லை. ஏனென்றால் இது வந்து அது வடிவமைப்பு ஸ்டேஜ்லேருந்து, டிராஃப்டிங் ஸ்டேஜ்லேருந்து நான் பார்த்துட்டு வரேன். அதனால் அது இல்லை. அது நான் வந்து தனிப்பட்ட முறையில் எனக்கு தெரியும். அப்படி இல்லை. கொள்கை ஆதரவு இருந்தது. காங்கிரஸுடைய ஒரு பிரெயின் சைல்டு தான் அது. அங்கேருந்து அந்த பிரெயின் சைல்டு தான். அது வந்து இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி இல்லை, உண்மை அப்படி இல்லை. ஒன்று. அப்புறம் 2வது, இந்த வினாத்தாள் கசிவுக்கு வரேன். திரும்ப நான் சொல்கிறேன், வினாத்தாள் கசிவு போடுகிற போது வெறும் அரசியல் மட்டுமே பேசிட்டு இருக்குமே. ஏன் இது நம்ம இது புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம்? எங்கேயோ ஒரு நேர்மை இருக்க வேண்டுமோ, நாணயம் இருக்க வேண்டுமோ, அந்த இடத்துல அது இல்லைங்கிறத நம்ம என்னைக்கு கேள்வி கேட்க போகிறோம்? வெறும் அரசியல் கண்ணாடி மட்டுமே வச்சு பார்த்துட்டு இருக்கோமே. டிஎன்பிசி வந்து அப்படி தானே கேட்டேன். டிஎன்பிசி வந்து நான் இதே கேட்டேன், பல இடங்களில் நான் கேட்கும்போது கேட்டேன், இங்கே பாருங்க, அரசியல் ஆக்காதீங்க. எங்கேருந்து வந்தது? நான் நம்புறேன். இல்லை, நீ ஒரு அலுவலர், நான் நம்புறேன். நீ ஒரு பேராசிரியர், நான் நம்புறேன். நம்பி தான் உன்ட்ட கொடுக்குறேன். வெளியே வருகிறது. அப்போ நீ இதுக்கான அந்த ஒரு அறிவு நாணயம் இல்லைல்ல, ஒரு இன்டெலெக்சுவல் ஆனஸ்டி இல்லைல்ல, ஒரு அறிவுசார் நாணயம் இல்லாமல் போச்சுல்ல, அதைத்தானே நம்ம கேள்வி கேட்கணும். ஆனால் என்னென்னா மிகப்பெரிய துரதிருஷ்டவசமான விஷயம் என்னன்னா, இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் அரசியல் படுத்தி அது இல்லாத கொள்கைகள்லாம் உள்ளே கொண்டு வந்து சேர்த்து அது பூதாகாரமாக எல்லாம் பண்ணுறது, அதெல்லாம் உண்டு. ஜனநாயக நாட்டில் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டியது. அதை தாண்டி இங்கேயும் நாம் கவனம் செலுத்த வேண்டும்ங்கிறத என்னோடது. சரி, விஜயகிருஷ்ணா, காங்கிரஸ் கட்சி எதிர்க்கட்சி ஏதோ ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும், அதற்காக நீட் தேர்வு வேண்டாம் என்ற நிலைப்பாடை எடுத்திருக்கிறார்கள். சுருக்கமா அதாவது வந்து நீட் தேர்வு வந்து நீங்கள் பல விஷயங்கள் நான் சொல்லிட்டேன். சரிங்களா? கண்டினியூஸாக எக்ஸாம்ஸ் லீக் ஆகிட்டே இருக்குது, எக்ஸாம் பேப்பர்ஸ் லீக் ஆகிட்டே இருக்குது. இன்னொன்று இவர் சொன்னார்ல, நேர்மை நியாயம், இந்த அரசாங்கம் எந்த விதத்துலையுமே பொறுப்பேற்கல. நான் அதை தான் சொன்னேன். ராதாகிருஷ்ணன் கமிட்டி வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த அரசாங்கம் என்ன நீங்கள் பண்ணீங்க? என்டிஏ மீது நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? தர்மேந்திர பிரதான் என்ன பொறுப்பு எடுத்திருக்காரு? ஒன்றுமே பண்ணல. அவங்க கொடுத்த ரெக்கமெண்டேஷன் எத்தனை கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணியிருக்கீங்க. என்டிஏ எப்படி செயல்படுதுன்னா, கோஆர்டினேட்டர் ஆஃப் கான்ட்ராக்டர்ஸாக தான் செயல்படுது. நீங்க மாணவர்கள் மீது இவ்வளோ நெருக்கடி பண்றீங்களா? மாணவர்களோட ட்ரெஸ் உட்பட எல்லாத்தையுமே இவ்வளோ கடுமையாக நடந்துக்கிறீங்களா? நீங்க ஏன் இந்த வீக் லிங்க்ஸ் இருக்குல்ல, நீங்க லாஜிஸ்டிக்ஸ்ல இருக்கிறதா இருக்கட்டும் சரி, மற்ற வீக் லிங்க்ஸ் இருக்குல்ல, ஏன் இந்த வீக் லிங்க்ஸை நீங்க அட்ரஸ் பண்ணல? சார், இதுக்கு பின்னாடி ஒரு மாஃபியா இருக்குன்ற சந்தேகத்தை எல்லாருமே முன்வைக்கிறாங்க. 2024 நடந்திருக்கு. சரிங்களா? இன்னைக்கு நடந்திருக்கு. இதுக்கு பின்னாடி ஒரு மாஃபியா இருக்கு. அப்போ இந்த ஒன்றிய அரசாங்கம் ஒரு நடவடிக்கையும் எடுக்காம அன்னைக்கு இருந்த டைரக்டரை நீங்க சத்தீஸ்கரோட பிரின்சிபல் செக்ரட்டரி ஆகுறீங்க. நீங்க இங்க எந்த பொறுப்பையுமே எடுத்திருக்கல. தொடர்ந்து எல்லா தேர்வுகளுக்குமே பேப்பர் லீக் ஆகுது. மாணவர் அமைப்புகள் நீட்டு வேணாம்னு சொல்றாங்க. நீங்க பல 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 மாநிலத்துல மாணவர் அமைப்புகள் நீட்டு வேணாம், இது மாணவர்களோட கிரியேட்டிவிட்டி, அவங்களோட அந்த இளம் வயதே
கொன்னுது இன்னைக்கு. சரிங்களா? இப்பேற்பட்ட நீட்டை வந்து நீங்க ஏன் ஒரு எக்ஸாம்பிள் கேக்குறேன். இந்த நீட்டுக்கு அகைன்ஸ்டா நீங்க ஒரு அரசும் வியாபார மையத்துக்குள்ள ஒரு ஆள் ஆகிருச்சு அப்படின்றது விஜய் அரசும் மத்திய அரசும் இந்த வியாபாரத்துக்குள்ள ஒரு ஆள் ஆகிருக்காங்க அப்படின்றது ஒரு சந்தேகத்தை பல பேர் உள்ள வைக்கிறாங்க. இந்த மாஃபியா என்ன நடக்குது, இந்த மாஃபியாவை ஏன், இந்த மாஃபியாவுக்கு எதிரான நடவடிக்கை ஏன் எடுக்கலன்ற பல கட்சிகள் பல பேர் இதை முன் வைக்கிறாங்க. இந்த சந்தேகம் தமிழன்பன் நிறைவா, அதாவது இந்தியா நீட் தேர்வு வர்றதுக்கு முன்னாடியே இந்தியாவின் மருத்துவ தலைநகர்னா அது சென்னைன்னு சொல்லுவாங்க. அப்படியான ஒரு பெயர் தான் வாங்கியிருக்கு. இங்கே உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் இங்கே இருந்திருக்காங்க. ஆனால் நீட்டுன்னு ஒன்று கொண்டு வந்து, அதாவது பிஜேபி பாஜகவுடைய அந்த ஒன் நேஷன் ஒரு பாலிசி ஒன்று வைக்கிறாங்க இல்லையா, அந்த பாலிசி, அதாவது இந்தியா பன்முகத்தன்மை கொண்ட நாடு, அதை மறுதளித்து அதை ஒற்றையாக்கணுன்ற ஒரு தீவிர முயற்சி அவங்க எல்லா வகையிலையும் எடுக்கிறாங்க. அதுக்கு நீட்டும் அவங்களுக்கு வந்து ஒரு சாதகமான ஒரு வாய்ப்பாக இருக்கிறனால அதை ரொம்ப வலியுறுத்துறாங்க. இன்னொன்று அதில் பின்விளைவாக நிறைய பணம் புரளுது, அதுலேயும் அவங்க பலன் அடைகிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதை தாண்டி கொள்கை அளவில் இந்த ஒன் நேஷன் அப்படின்ற பாலிசிக்கு ஒத்து வர்றதுனால நீட்டை எடுத்துக்கிறாங்க. இதன் விளைவாக நம்ம தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பில் 1100 மதிப்பெண் 1150 1190 வாங்கினா கூட நீட்டில் போய் 150 வாங்கி கிடைக்க மாட்டேங்குதுன்ற ஒரு கொடூரமான நிலை ஏற்பட்டு லட்சக்கணக்கான மாணவர்கள் வந்து மருத்துவம் படிக்க முடியாமல் போயிருக்கு. இது மிக மிக மோசமான ஒன்று. நீட்டுன்ற ஒன்றையே இருக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து. திரு சோமசுந்தரம், ரொம்ப ரெண்டு பாயிண்ட் தான் சார். சார் நண்பர் சொல்றாரு ப்ரொஃபஸர் காரணம் அவர் நேர்மை இல்லை நாணயம் இல்லைங்கிறாரு. ஒரு தரமான ப்ரொஃபஸரை ஒரு என்டிஏ ஏன் அப்பாயிண்ட் பண்ணலை? ஒரு மத்திய அரசு என்ன பார்க்குறாரு? இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் இது அவுட் ஆகுது. இது வந்து 3rd to 4th 10 ஆண்டுகளா இப்படிதான் இருக்கு. 10 ஆண்டுகள் நடக்குது, குடப்படி நடந்துட்டு இருக்கு. பசங்க டாக்டர் ஆகணும் இல்லையோ, பேரண்ட்ஸ் நிறைய பேர் பேஷண்ட் ஆகிட்டாங்க. அப்போ தரமான நீங்க ஒரு ப்ரொஃபஸர் போடல. இது நம்பர் 1. நம்பர் 2, என்ன பொறுத்தவரை நீட்டை வந்து நான் ஆதரிக்கிற ஆடு, அதை தரமாக நடத்தணும், சிறப்பாக நடத்தணும். ஏன்னா ஒரு நீட்டு வர்றதுக்கு முன்னால நாமக்கல் சில மாவட்டங்களில் 11th 12th போர்ஷன் நடத்துவாங்க. 2 வருஷமாக ஒரு சில தனியார் பள்ளிகள் தரவை எடுத்து 600க்கு 600 வாங்கிடுவாங்க. அவங்க ஈஸியாக மெடிக்கல் காலேஜ் போவாங்க. எம்பிபிஎஸ்ல ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல ஃபெயில் ஆகிடுவாங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஃபெயில் ஆகிடுவாங்க. ஸோ இதெல்லாம் கவனிச்சு தான் கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட நுழைவுத் தேர்வு உண்டு. எய்ம்ஸ், ஜிப்மர், எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ் நிறைய அதெல்லாம் ஒருங்கிணைச்சு தான் ஒரு தேர்வு கொண்டு வந்தாங்க. கண்டிப்பாக இது வரவேற்கத்தக்கது, அதில் எனக்கு மாற்று கருத்தே இல்லை. நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜேஇ நீங்கள் கரெக்டாக நடத்துறீங்க, ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அது சிறப்பாக நடத்துறீங்க. இது உயிர் காக்கும் ஒரு தேர்வு. இந்த தேர்வை என்டிஏ ஏன் திறம்பட நடத்த முடியல? ஜேஇ வந்து சார் நல்ல கேள்வி. ஜேஇ கட்டாயம் கிடையாது, நீட் வந்து கட்டாயம். ஜேஇ பொறுத்தவரை இப்ப ஐஐடி போனோம், என்ஐடி போனோம், IIIT போனா ஜேஇ கட்டாயம். அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு கட்டாயம் கிடையாது, மற்ற மாநிலம் கிடையாது, மற்ற மாநிலம் உண்டு. ஆனா இதை இவங்க திறம்பட நடத்த முடியல. அப்படின்னா இதுல ஏதோ கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் இது பார்த்தா நான் சந்தேகப்படுறேன். இது வருங்காலங்களில் சிறப்பாக நடத்தணும்னு ஆசைப்படுறேன். சரி, ஓகே. மே 3ஆம் தேதி நாடு முழுவதுமே நடைபெற்ற நீட் தேர்வில் 22 லட்சத்திற்கும் அதிகமான மாணவ மாணவிகள் தேர்வு எழுதியிருந்த போதிலும் கூட அந்த தேர்வு ரத்து செய்யப்படுகிறது. குறிப்பிட்ட சில மாணவர்களுடைய பெற்றோர்கள் பணத்தை செலுத்தி வினாத்தாளை முன்கூட்டியே பெற்றதன் விளைவுதான் 22 லட்சத்திற்கும் அதிகமான மாணவ மாணவிகளுடைய கனவை பறித்திருக்கிறது. மத்திய அரசு இதில் என்ன நடவடிக்கைகளை எல்லாம் எடுத்திருக்க வேண்டும், இனி வரக்கூடிய காலங்களில் என்னென்ன மாதிரியான விஷயங்களை முன்னெடுக்க வேண்டும், யார் மீது முழுமையான தவறுகள் இருக்கிறது என்பது குறித்தெல்லாம் இன்றைய ஜெயா பிளஸ் விவாதக்களம் மிக விரிவாக விவாதத்தை நடத்தியிருந்தது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட விருந்தினர்கள் 4வருக்கும் நன்றி, நேயர்களுக்கும் நன்றி. மற்றும் ஒரு விவாத நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.